ஹாய் நட்புகளே, இப்போ எங்கே நம்ம போகிறோன்னா பூ வாங்க போகிறோம். சரியா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக பூ வாங்க போகிறோம். வேறு எதுவும் வாங்க போகிறோமா தெரில, பூ மட்டும் வாங்க போகிறோம். இப்போதைக்கு மழை ஜோராக பெய்யுது மும்பையில். ரெயின் கோட் கையில் வச்சுருக்கேன், கொடையும் வச்சுருக்கேன். இப்போ இங்கேருந்து நான் கொடையில் போய்ட்டு 2 பேர் பைக்கில் போகும்போது பைக்கில் போகும்போது இது ரெயின் கோட் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெயின் கோட் வச்சுருக்கேன். நான் நடந்தால் இப்போதைக்கு போய் அப்புறம் ரிக்ஷா கிடைக்கா என்னன்னு தெரியலை. ரிக்ஷா கிடைக்கும் நினச்சி போகிறேன், பார்ப்போம். இல்லைன்னா நடந்து போகணும். நடந்து போயிட்டு அவங்க பதிவுள்ள வர சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் தான் முழுசாக நடந்து போகணும். 2 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போனால். ரிக்ஷா கிடச்சிதுன்னா நல்லது. எப்படின்னு தெரியல, மழை வேறு ரொம்ப ஜோராக பெய்தா. பார்ப்போம் வாங்க, எப்படி எங்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா நான் எங்கெல்லாம் போகிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் சின்னதாக காமிக்கிறேன். சரியா, வாங்க. அப்படியே ஆட்டோவில் போகும்போது அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன். எப்படி இருக்குது பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடோனுக்கு போனேன். குடோனில் அவங்க மாலை கராப்பு ப்ரெட்டை அடிக்கிட்டு இருந்தாங்க, ரிட்டன் ப்ரெட் அதை அடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அப்படியே அவங்கள எடுத்துகிட்டு இருந்தேன். சரியான மழை வேறு, தண்ணியாக நனைஞ்சு போய் தான் கடந்துச்சு அங்கே குடோனே. அவங்களும் தொப்புன்னு தண்ணியாக இருந்தாங்க. அதனால் அவங்க சேட்டு வேறு இருந்தாங்களா, உள்ளே இருந்தாங்க. நான் வெளியில் நின்றுக்கிட்டேன். இல்லைன்னா அவங்க சேட் இல்லை அப்படின்னா நான் உள்ளே இருப்பேன். சீக்கிரம் போனால் இது வந்து நைட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு, நைட்டு ஒரு 7:30 அவ்வளோ ஆகிட்டு. அதுக்கப்புறம் தான், ஏன்னா மழை பெய்தா வியாபாரம் பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் லேட் ஆகிட்டு. அவங்க கராப் படிக்கிட்டு இருக்கோமா, நான் அவங்களுக்கே தெரியாது நான் வீடியோ எடுக்கிறது. அதனால் வெளியில் நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னு இருந்தால கொஞ்சம் லைட்டாக எடுத்தேன், ரொம்பலாம் எடுக்கலை. அதனால் மழை, நான் அதில் நின்றுனா மழை சூப்பராக வெஞ்சுது. அதனால் லைட்டு வெளிச்சத்துக்கு எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைட்டு வெளிச்சத்தை அந்த மழை பெய்கிறத எடுத்தேன். அது நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் சரி அங்கூடி இருக்க போகிற வரதெல்லாம் காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காமித்தேன். அப்புறம் வெளியில் நின்றுட்டே இருந்தேன். வெளியிலையும் காமிப்போம் உங்களுக்கு நான் எங்கே நிற்கிறேன் அப்படின்ட்டு குடோனுக்கு வெளியில் நின்றேன். அதுக்கப்புறம் நாங்கள் இவங்களும் மாலை அடிக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளில அதெல்லாம் வந்துட்டாங்க. கிளம்பி நாங்கள் பூ வாங்கிறதுக்கு போயிட்டோம். அதனால் இது ஸ்டேஷனுக்கு முந்தின ரோடு. அதனால் அங்கே தண்ணியாக நடந்துச்சு, பயங்கர மழை. இதெல்லாம் ஸ்டேஷன் ரோடு. எப்படி இருக்குது பாருங்கள் மக்களே. ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கும் நான் நினச்சேன், பைக்கே போக முடியாது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்தளவுக்கு தண்ணி இல்லை, சைடில் ஓடிச்சு தண்ணிலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த கற்றாலாம் நிரம்பி தான் அந்த தண்ணி தான் வந்துட்டு இருந்துச்சு. எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணி. மழை பயங்கர மழை மக்களே. 1ஆம் தேதிக்கிட்ட ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். ஒரு 5-6 நாளாக சரியான வெயிலே பார்க்கல, ஒரே மழை தான். பாருங்கள், அதெல்லாம் பூ வாங்கிறதுக்கு வந்தாச்சு. அவங்க எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்களும் கரெக்டாக போனோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் வீட்டுக்கு போகணுன்னு நினச்சேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க பூ அவங்க ஒரு கஸ்டமர் வந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்கள் ஃபங்க்ஷனுக்காக பூ அவங்க ஆர்டர் கொடுத்துருந்தோம். அவங்ககிட்ட யாருக்குன்னே சொல்லிட்டோம். அவங்க இதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதனால் அந்த பூவையும் வாங்கிட்டு மழையில் நனைஞ்சிட்டே தான் போனோம் வந்தோம். எப்படி நிற்கிறாங்க பாருங்கள், அவ்வளோ மழை. இது வந்து வெளியில் வச்சுருப்பாங்க, இதுக்கு இப்போ கடை பக்கத்தில் அதில் வாசல்லே வச்சுட்டாங்க. அதனால் எங்களுக்கு பூ அளக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அதுதான் 1 முழமா, எவ்வளோ கம்மியாக 1 முழம் தான் அளக்காங்க. என்ன பண்ண, அதெல்லாம் வாங்கிட்டு 500 ரூபாய்க்கு வாங்கினோம் ஃபங்க்ஷனுக்காக. சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, தெரிஞ்சால் தான், தமிழால் தான், அவங்ககிட்ட தான். அது அவங்க பொண்ணு, அவங்க பொண்ணு, இன்னொரு பொண்ணு இருக்கும், மேரேஜ் ஆகிட்டு. அப்புறம் இவங்ககிட்ட தான் வாங்குவோம் சொல்லியிருந்தோம். அப்புறம் ஒரு 2 கவரில் 250 ரூபாய்க்கு 500 ரூபா பூ வாங்கிட்டு எனக்கும் தலையில் வைக்க பூ தந்தாங்க. அதையும் வச்சுக்கிட்டு அந்தால கிளம்பணும் பைசா கொடுத்துட்டு. பாருங்கள், அந்தால பூவை காமினாங்க. அந்தால காமிச்சிட்டு அப்படியே கிளம்பணும். பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறேன். ஆனால் பயங்கர மழை தான். மழைன்னா மழை, அவ்வளோ மழை. வெயிலே பார்க்கல, ஒரு வாரமாக வெயில் இல்லாமல் அப்படியே மழை பெஞ்சிட்டே இருக்குது. அதனால் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கிளம்பும்போது தான் அவங்களுக்கு தண்ணியெல்லாம் காமிச்சேன். நேராக நம்ம வந்த வழியில் போவாங்கன்னு பார்த்தா இன்னொரு வழியில் போனாங்க. அது ரொம்ப தண்ணி பாருங்கள் எப்படி கிடக்குன்னு, பயங்கர தண்ணியாக இருந்துச்சு.
ஐயோ என்ன இந்த ரோட்டில் வந்துட்டேனே அப்படின்னாங்க. ஆமாம் நீங்கள் அந்த ரோட்டில் போவீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டீங்க அப்படின்னேன். ஆமாம் போயிருக்கலாமே இப்படி தண்ணி அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அதெல்லாம் நாங்கள் வந்துட்டோம். கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். ஒன்றுனா சரி கடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் காமிப்போம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நட்புகளே. மும்பையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டோம்பில்ல மும்பை டோம்பிலி நாங்கள் இருக்க ஏரியா. நல்லாயிருக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அந்த இடத்துல காய்கறிலாம் கிடைக்கும். பூ எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். அதனால் இது எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் பயங்கர தண்ணியாக இருக்கும் பாருங்கள். முட்டுக்கு கொஞ்சம் கீழே அவ்வளோ தண்ணி. நானும் வரும்போது அப்படி தான் வந்தேன். இப்போ இதில் நடந்து தான் வந்தேன். நான் நடந்து வரும்போது வீடியோ எடுக்க முடியலை என்னால். ஏன்னா அவ்வளோ தண்ணியாக இருக்குது. இதில் எப்படி வீடியோ எடுத்துகிட்டு வர கொடை பிடிச்சிருந்தேன். அப்புறம் கையில் கவர்லாம் வச்சுருந்தேன். அதனால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தண்ணி. வீட்டுக்கு போகிற வழி இந்த இடத்துல மட்டும்தான் தண்ணி கட்டுது. எங்கள் ஏரியாவில் இந்த ஒரு இடத்துல மட்டும் தண்ணி கட்டுது. அவன் வேறு ஒருத்தன் எதிர்த்தாப்புல வரவன் ஸ்லோவாங்க. ஏன்னா நம்ம ஸ்லோவாக போனோம் அப்படின்னா பைக்கு நின்றக்கூடாது. தண்ணி அப்புறம் பைக் நின்றுனா பைக்கு ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாஸ்ட்லேயே வந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபாஸ்ட்டில் வந்துட்டோம். அதனால் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு பூவெல்லாம் காமிச்சேன். இதான் பூ வாங்கிட்டு வந்தாச்சு. சரியா? மல்லிப்பூ இல்லை மல்லிப்பூ மும்பையில் இப்படி தான் இருக்கும். பூ ஊரில் பார்க்கறதுக்கே ஒரு அழகாக கட்டி வச்சு உருண்டையாக கட்டுவாங்க. இங்கே அப்படி கட்ட மாட்டாங்க. சும்மா மழை நேரங்கிறதுனால அதுவும் பூ கொஞ்சம் இதாக தான் இருக்குது. இதில் தான் எல்லா பக்கமும் வருது. நாங்கள் பார்த்தாச்சு. இந்த பூ தான் வந்திருக்கு. அப்படி இருக்குன்னு வருங்க மும்பை பூ. ஓப்பன் பண்ணி ஒன்று காட்டுட்டா? எதுக்காக பூ வாங்கியிருக்கோம், என்ன ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தான் நாங்கள் காமிப்போம் எதுக்காக பூ வாங்கியிருக்கோம். காட்டுங்க பூவை காட்டுங்க. நல்லா இருக்கு. ஆனால் எங்கே பூ இப்படி தான் கட்டுறாங்க. ஒன்று ஒன்றா வச்சு ஊற மாதிரி உருண்டையெல்லாம் கட்ட மாட்டேங்காங்க. ஆமாம் அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நீட்டாக கட்ட மாட்டேங்காங்க. என்ன பண்ணுறது, வாங்கியிருக்கு. என்ன ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் வாங்கணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு வீடியோவாக வரும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வரும். அதுக்கப்புறம் இந்த பூ வாங்கின வீடியோ வரும். அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷனுக்காக இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வீடியோவே உங்களுக்கு வரும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.